guys, welcome back to another football video. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட ஐஎஸ்எல் சீசன் 11ஓட ஃபிக்சர்ஸோட ரிவ்யூ தான் அது. சென்னை எஃப்சியோட ஐஎஸ்எல் சீசன் 11 ஃபிக்சர்ஸ் எப்படி இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட ஐஎஸ்எல் சீசன் 11ஓட பார்ட் 1 ஃபிக்சர்ஸோட ரிவ்யூ தான். வெறும் ஐஎஸ்எல் பார்ட் 1 ஃபிக்சர்ஸை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபீஷியலாக. ஸோ அதில் நம்ம சென்னை எஃப்சிக்கு 14 மேட்சஸ் இருக்குது. அந்த 14 மேட்சஸ் நம்ம சென்னை எஃப்சி யாரோடலாம் ஆட போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு மேட்ச் 14th செப்டம்பர் ஒடிசா எஃப்சிக்கு எதிராக நம்ம சென்னை எஃப்சி ஆட போகிறோம். அது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 5 மணிக்கு நடக்க போகுது. அது நம்மளோட அவே மேட்ச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 22nd செப்டம்பர் நம்மளோட செகண்ட் மேட்ச்சு. அது பார்த்தீங்கன்னா மோகன் பகான் எஸ்சி அவங்களோட பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை 7:30 மணிக்கு ஆட போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓம் மேட்ச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர் நம்மளோட தேர்ட் மேட்ச் ஆட போகிறோம். சென்னை எஃப்சி விசஸ் ஹைதராபாத் எஃப்சி செவ்வாய்க்கிழமை 7:30 மணிக்கு அது ஒரு அவே மேட்ச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 17th அக்டோபர் நம்மளோட 4வது மேட்ச்சு. நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சிக்கு எதிராக நம்ம சென்னை எஃப்சி ஆட போகிறோம். அது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை 7:30 மணி மேட்ச்சு. அது பார்த்தீங்கன்னா நம்மளோட அவே மேட்ச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 24th அக்டோபர் நம்மளோட 5வது மேட்ச்சு எஃப்சி கோவாக்கு எதிராக ஆட போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வியாழக்கிழமை 7:30 மணிக்கு ஆட போகிறோம். அதுவுமே நம்ம சென்னை எஃப்சியோட ஓம் மேட்ச்சு. அடுத்து 31st அக்டோபர் பார்த்தீங்கன்னா நம்மளோட 6வது மேட்ச்சு பஞ்சாப் எஃப்சிக்கு எதிராக ஆட போகிறோம். அது வியாழக்கிழமை 7:30 மணிக்கு அது ஒரு அவே மேட்ச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th நவம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட 7வது மேட்ச் ஆட போகிறோம் ஜம்ஷெத்பூர் எஃப்சிக்கு எதிராக. அது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை 7:30 மணிக்கு அது நம்ம சென்னை எஃப்சியோட அவே மேட்ச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 9th நவம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட 8வது மேட்ச் ஆட போகிறோம் நம்ம சென்னை எஃப்சி விசஸ் மும்பை சிட்டி எஃப்சி. அது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 5 மணிக்கு நம்ம சென்னை எஃப்சியோட ஹோம் மேட்ச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 24th நவம்பர் 9th மேட்ச்சு நம்மளோட சதர்ன் ஆர்மின்னு சொல்லும் சென்னை எஃப்சி விசஸ் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு அது நம்மளோட சென்னை எஃப்சியோட அவே மேட்ச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 30th நவம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை எஃப்சியோட 10வது மேட்ச் ஆட போகிறோம் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக. அது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 7:30 மணிக்கு அதுவுமே அவே மேட்ச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7th டிசம்பர் நம்மளோட 11வது மேட்ச் ஆட போகிறோம். அது ஈஸ்ட் பெங்கால் எஃப்சிக்கு எதிராக சனிக்கிழமை 5 மணிக்கு ஹோம் மேட்ச் ஆட போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 11th டிசம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட 12th மேட்ச் ஆட போகிறோம் ஹைதராபாத் எஃப்சிக்கு எதிராக புதன்கிழமை 7:30 மணிக்கு நம்ம சென்னை எஃப்சியோட ஹோம் கிரவுண்டில் இது நடக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 21st டிசம்பர் நம்மளோட 13வது மேட்ச் ஆட போகிறோம் மும்பை சிட்டி எஃப்சிக்கு எதிராக. அது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 5 மணிக்கு அது ஒரு அவே மேட்ச்சு. அதே போல் 28th டிசம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட 14வது மேட்ச்சு பெங்களூர் எஃப்சிக்கு எதிராக ஆட போகிறோம். அது சனிக்கிழமை 7:30 மணிக்கு அதுவுமே ஒரு சென்னை எஃப்சியோட ஹோம் மேட்ச்சு. இது தாங்க சென்னை எஃப்சியோட பார்ட் 1 ஐஎஸ்எல் சீசன் 11ஓட ஃபிக்சர்ஸ். இதில் நம்ம சென்னை எஃப்சிக்கு 6 ஹோம் மேட்சஸ் இருக்குது பார்ட் 1 ஃபிக்சர்ஸில். அதே போல் 8 அவே மேட்சஸ் இருக்குது பார்ட் 1 ஃபிக்சர்ஸில். நமக்கு எல்லா மேட்சஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஈக்குவல் கேப்ஸ் இருக்குன்னு சொல்லி ஆகணும். சென்னை எஃப்சிக்கு இது ஒரு நல்ல ஷெடியூலா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சிக்கு இது ஒரு நல்ல ஷெடியூல்னு நான் சொல்லுவேங்க. நல்ல கேப்ஸ் இருக்குது. ஒரு மேட்சுக்குமே ஒரு வாரம் கேப் இருக்குது. ஒரு மேட்சுக்கு மட்டும் தான் 3 நாள் கேப் இருக்குது தவிர மிச்சம் எல்லா மேட்சஸ்க்குமே நல்ல ஈக்குவல் கேப்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் சென்னை எஃப்சிக்கு 3 ஈவினிங் மேட்ச்சு 5 மணி மேட்ச்சு. அதே போல் 11 7:30 மணி மேட்சஸ் பார்ட் 1 ஃபிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சென்னை எஃப்சிக்கு இந்த ஃபிக்சர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நல்ல ஈக்குவல் கேப்பும் இருக்கும். ஸோ அதே போல் நம்ம ஹோம் மேட்சஸ் ஃபஸ்ட்டு கம்மியாக தான் ஆடுறோம். அதே போல் கடைசியில் தான் நிறைய ஹோம் மேட்சஸ் ஆட போகிறோம். ஸோ இதுவுமே நம்ம சென்னை எஃப்சிக்கு ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சென்னை எஃப்சியோட ஐஎஸ்எல் சீசன் 11ஓட பார்ட் 1 ஃபிக்சர்ஸ் சென்னை எஃப்சிக்கு எப்படி இருந்துச்சு அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.